இப்போ ஆரம்பிங்க. பீஸ்லாம் அத்தை கிண்டி விட்டாங்க. ரோனி சொல்லு. சோறு போடுங்க. சோறு போடுங்க சாமி, சோறு போடுங்க. பீஸுனே இந்த கிடக்குல இந்த அங்கிட்டு கிடக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி தான் 150 ரூபாய். கவி கோபி காய்ச்சிருந்து கோபி காய்ச்சிருந்து. நீங்கடா லைட்டு போடுறது, நான் போடுறேன்டா லைட்டு. சோம்பு போட்டிருக்கீங்களாடி? போடு. சோம்பு சோம்பு அதுல இருந்துதான் கேக்குறேன். மிளகாத்தூள் யார் போட்டா? உங்க அக்கா ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயே இருக்கிறா. என்ன எடுத்தது எனக்கு தெரியாது, நான் தான். இங்க பாருங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இது ஃபேஸ் காட்டினதுன்னு தெரியுமா? யார் சமைக்கிற ஃபேஸ் தெரிஞ்சா நீ சொல்லு. என் ஃபேஸ் தெரியுமான்னு முதல்ல பாரு. இது தெரியாதா? தெரியாது. தெரியுன்ற எவ்வளோ பிடிக்கிறீங்க? இருட்டில் எடுத்தாலுமே தெரியுது. அப்போ எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. என் சேனலில் நான் எண்ணெயெல்லாம் போட்டிருக்கேன். நீ எண்ணெய் எடுத்து அந்த அதான் இருக்குது, எனக்கு தான் தெரியுது. இஞ்சி பூண்டு நன்றாக அரைத்து. இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு சேர்த்துறீங்க? இவ்வளோ சேர்த்து தேவையான அளவு. தேவையான அளவு சேர்த்துறீங்க. சரிப்பா, தேவையான அளவு. இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அதை வந்து கிண்டிட்டு இருக்கணும். வதங்கணும். ஆமா, நன்றாக பேசவும். லாஸ்ட்ல கூட இதுக்குள்ள வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட போடலாம். சிறிதளவு கொத்தமல்லி போடணுமே. அந்த கொத்தமல்லி இதுலயும் போடாம இருக்கீங்க. மல்லி போடு போடு. இது மாதிரி இஞ்சி பூண்டு வாட போட்டோம், கிண்டி விடுங்க. ஜாரோட ஊத்தக்கண்டிருக்க, மிக்சியோட ஊத்தக்கண்டிருக்கியா? உங்க வீட்டுல தான் பாக்குறேன். பாத்தீங்க, இதெல்லாம் தெரியாத பொக்கிஷம். அறியாத அதுல ஏதாவது டாக்டிக்ஸ் இருக்கா? நீங்க பாத்தீங்களா? அறியாத கண்காட்சி இப்பதான் பார்க்க முடியும். இது போடு, புதினா போடு. அதுக்கு இவ்வளவு தண்ணி ஊத்தணுமா? அது லைட்டா தண்ணி ஊத்தணும்ல. புதினா மட்டும் போடு, மல்லி இல்ல, புதினா லைட்டா மட்டும் போதும். போதும். நான் போதும் போ. லாஸ்டா இது மேரினேட்க்கு வந்து அது மட்டும் தான். ஓகே, சரிங்க, கிண்ணுங்க. சரிங்க சார். தக்காளியை கொட்டி விட்றாத. நீங்க இங்க ஆடுது தட்டு கொட்டி விட்டா ஒண்ணு. மேல புதினா, கீழே தக்காளி.